சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தாவேக கட்சியோட அரசியல் வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? முக்கியமா தலைவர் விஜய்க்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதனால தாவேக கட்சியோட அரசியல் வாழ்க்கையில ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? மேம், நான் பொலிட்டிக்கலாக பேசல. பட் தப்புன்றது 2 சைட்ஸ் ஆஃப் தட், 2 சைட்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தரே சொல்ல முடியாது. நம்ம சிஎம் சார் ஃபஸ்ட்டு விஜய்க்கு சொல்லியிருக்கலாம். என்னென்னா, மக்கள் என் மக்களப்பா, எனக்கு கண்டிப்பாக சேஃப்டி நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ என்னென்ன வேணுமோ நானே தரேன். போலீஸ் வேணும்னா நான் தரேன், ஆம்புலன்ஸ் வேணாலும் நான் தரேன். அதாவது அவர் என்ன நினச்சாருன்னா, சிஎம் சார் என்ன நினச்சாருன்னா, இதுக்கு மேலே சொன்னால் மக்கள் அவரை தப்பாக நினைப்பாங்கன்னு அவர் நினச்சார். எதிர்க்க அவன் விஜய் சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி அவர். அதனால் ஹி வாஸ் குவைட். அதுக்கு சரியாந்திர பிளானிங் கிடையாது ஒன்று. ரெண்டாவது சரியாந்திர பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாங்க. கவர்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். நம்மளுக்கு தேவை ஒரு மாற்றம் ஒன்று தேவை. அதுக்கு எதாவது ஒன்று தேவை. அவர் கட்சி தொடங்க நல்லது தான் நம்மளுக்கு. இதனால் எந்த பாதிப்பும் வராது. இந்த அவங்க சைடு கவர்மெண்ட் நல்ல ப்ரொடெக்ஷன் சரியாக தராமல் இருந்திருக்காங்க, அவ்வளோதான். இவர் கூட்ட நேரத்தில் இவர் சும்மா இல்லை, தேர்தல் பிரச்சாரம் பண்ண தான் போகிறார். இவர் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை மேடம். எதுவும் அது ஃபேன்ஸ் எல்லாமே விஜய் பார்க்கறதுக்கு வந்தாங்க. அது அவங்க யோசிக்க மாட்டுறாங்க. விஜய் பார்த்தே அவனு சொல்லிட்டு மரத்தில் ஏறுறாங்க. என்ன எல்லாத்துலேயும் ஏறி பார்க்குறாங்க. அதனால் விஜய் மேலாம் தப்பு வராது. இது சும்மாவே விஜய் சார் ரொம்ப அவரை கைது பண்ண எல்லாருமே இன்ஸ்டாவில் வர எல்லாம் செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாருமே கைது பண்ணோம் இப்படி தான் போட்டிருக்காங்க. அது எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஃபேன்ஸோட மிஸ்டேக் தான். அதெல்லாம் ஏற்படாது. மக்கள்கிட்ட அவேர்னஸ் உண்டாகிருக்கு. விஜய் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாகிருக்கு. இந்த பையன் கஷ்டப்பட்டு சின்ன வயசில் இப்படி செஞ்சுட்டு வரானே, இந்த பாவிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு பெண்கள் பண்ணுறாங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி எப்படியாவது கரூரில் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி அவருடைய தலைவரே பணையம் கட்டலாமா? இப்போ சிஎம்முக்கு பணையம் கட்டி வச்சுருக்காரு. சிஎம்முக்கு தலைவலி. இப்போ அவரால் ஏற்கனவே ஒன்றால் ஊழல் பண்ணி ஒன்றை ஜெயிலேருந்து கொண்டு வந்து பதவியை கட் பண்ணிவிட்டு ஒன்றை ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றி விட்டேன். இப்போ அடுத்தால இன்னொரு சிக்கலில் மாற்றம் ஆதாரத்தோடு, அதுவும் வீடியோக்காரங்களை சும்மா சொல்லக்கூடாது, பக்காவாக ஆதாரத்தை எடுத்துட்டாங்க. இவங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கெல்லாம் தண்ணி பாட்டில் ஸ்டிக்கர் போட்டு எப்படி கொடுத்தீங்க? ஸ்டிக்கர் எப்போ அடிச்சிங்க? எதுக்கு இல்லை? உங்களுக்கு ஏதாவது விழா வந்திருக்கா? இப்போது எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி வரணும்? சரி, தகவல் நடந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற பாடியே வரல. ஆஸ்பத்திரிக்கு பாடியே வரல. பாடி வராமல் மினிஸ்டர்களும் எப்படி அங்கே கேட்க போகிறாங்க? அவங்களுக்கு தகவல் யார் கொடுத்தது? அப்போது உள்ளே நீங்கள் ஒரு 1000-2000 ஆட்கள் உள்ளே இறக்கிருக்கீங்க. விஜய்னாலே ஒன்றுமே பண்ணலை. இந்த எல்லாமே ப்ளோக்கு அவ்வளோ பெரிய ஆள் இருக்குது, எல்லாமே தானே. அதுக்கு என்னப்போ விஜய்கிட்ட ஒன்றுமே தப்பில்லையே. நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த கூட்டத்தில் வச்சுமே நிறைய பேர் அவர் மேலே செருப்பேடு தெரிகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அவருக்கு வீட்டிலே இருந்தால் போகிறே, அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கே தெரியும். பின்ன எதுக்கு அவர் வருவார்? அது முழுக்க போலீஸ் பாதுகாப்பு நிறையா இருந்திருக்கணும். ஸோ போலீஸ் பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அவர் ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னா ஸோ போலீஸ் பாதுகாப்பு நிறையா போட்டிருக்கணும். இப்போ மற்ற ஆளுங்கட்சோ இல்லை மற்ற கட்சிகள் ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு போலீஸ் பொட்டென்ஷியல்ஸ் அளவுக்கு அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான போலீஸ் பொட்டென்ஷியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. இதனால தாவேக கட்சியோட அரசியல் வாழ்க்கையில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? திமுக இது தானேக்கா. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆளுமெல்லாம் ஸ்டாலின் போய் அங்கங்கே கேட்கல, விஜய் தானே போய் கேட்டார். இப்போ அவர் எங்கே அரசியல் வந்துட்டா இவர் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு இப்போ போய் சீன் போட்டுன்னு கிடையாது ஸ்டாலின். இப்போ டிவிக்கு உள்ளே வரக்கூடாதாக்கா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் இப்போது விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் அரசாங்கம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை காரணம் சொல்லுவீங்க இந்த சம்பவத்தை? என்ன கேட்டால் திமுக தாக்கா சொல்லுவாங்க. இப்போ சினிமாவில் நினச்சாலே அவருக்கு நிறைய எவ்வளோ காசு வரும், அதெல்லாம் விட்டு இப்போ மக்களுக்காக அரசியல் வராருன்னா இவர் எங்கே இவரோட வாழ்க்கை போய்டுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கக்கா. இந்த மாதிரி ஒரு சீனை போட்டுன்னா அவரை விளையாண்டுட்டாங்கன்னா இவங்க இருப்பாங்கல்ல, அதனால் அவர் உள்ளே வரக்கூடாதுனால பண்ணியிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் யாருக்கு இந்த 2026? டிவிக்கு தாக்கா. அதே மாதிரி இவங்களுக்கு தகவல் எப்படி, அதாவது இங்கே வேலையை முடிச்சுட்டு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். எங்கள் கூட்டத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து மொபைல் மூலமாக யாருக்கோ தகவல் கொடுத்துருக்கான். அந்த தகவல் உடனே மினிஸ்டருக்கு போயிருக்கு. மினிஸ்டர் காரை வச்சு வீட்டு வாசல் ரெடியாக இருந்திருக்கான் போல இருக்குது. இந்த தகவலை கொண்டோன்னே அவசர குடிக்கையாக கிளம்பி வந்துட்டான்.
நீ எப்போ வரணும்? இந்த நியூஸ் எங்கே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி பாடி கொண்டு வரது ஹாஸ்பிட்டலில் காமிச்ச பிறகு தான் நீங்கள் அது அந்த நிகழ்ச்சியை வீடியோவில் வரும், இல்லைடா வராது. உங்களுக்கு எப்படி வீடியோவில் வந்தது? நீங்கள் எப்படி கொண்டு போய் ஒன்று விளம்பரப்படுத்தி எப்படி கொடுத்தீங்க? இல்லை. சரி, ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இதுக்கு முன்னால் 60 பேர் விஷசாலை குடி செத்தான்ல, அப்போ சிஎம் எங்கே போனார்? ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தாரா? இப்போ மாத்திரம் என்ன பில்டப்பு 48 பேருக்கு? இந்த மக்கள் என்ன காதில் பூ சுற்றிட்டு இருக்கான்னு நினைப்பா? இன்னும் ஒரு 6 மாதம் நீங்களா மரியாதையாக இதுக்கப்புறம் இன்னொரு மினிஸ்டர் வேறு ஏதோ ஒன்று பண்ணுவான். இப்போ செந்தில் பாலாஜி உங்களுக்கு ஆப்பு வச்சு தான் ஏதோ தப்பி தவறி கொஞ்சம் ஒரு எதிர் அணியாவது வர மாதிரி உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் டைம் இருந்தது. அதையும் செந்தில் பாலாஜி வேணே வச்சுட்டான். இப்போ அடுத்தால எவன் வைக்க போகிறான்னு தெரில. விஜய் வந்து பாவம் தெரிஞ்சு பண்ணலை. ஹி ஃபீல்ஸ் வெரி சேட். விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கலாம்னா, நிறைய ஜனங்க வராங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்கலாம்னா, என் மேலே தயவுசெய்து அன்பு இருந்தால் பார்த்தவங்க ப்ளீஸ் மூவ், ஏதாவது வேணும்னா லைவில் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, என்ன தயவுசெய்து மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிடுங்க, நீங்கள் மேலும் பார்க்கணுன்னா லைவில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் விஜய். அதை சொல்லலை. நீங்கள் மூவ் பண்ணாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் அந்த க்ரௌடை பார்த்து அவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவர் தெரிஞ்சு பண்ணலை. ஹீ ஃபீல் சேடுன்னு தெரியுது. என்ன பண்ணுறது, பேட் டைம் இருக்குது. சிஎம் சாரும் இதுக்கு மேலே நம்ம சொன்னால் மக்கள் வந்து தன்னை தப்பாக நினச்சிப்பாங்க இல்லைங்களா, என்ன பொறாமல் பிடிச்சி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் நான் எஸ்பெஷலாக சிஎம் சாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மீடியாவில் கொடுக்கணும். அவர் வந்து நான் பொறாமப்படுறதுக்கு இல்லை, எனக்கு இருக்கிற மக்கள் அவருக்கு இருக்கிற மக்கள் அவருக்கு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லணும்னா, ஸ்பெஷலாக நான் மக்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறேன். அது விஜய் சார் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். திருச்சியில் வரும்போதே கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. நிறைய நேற்று முன்னேற்று தான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம். அந்த இடம்லாம் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். விஜய் வந்த இடம்லாம் சும்மாவே இது ஸ்டாலினோட வேலை தான். இதெல்லாம் நிறைய பேர் கட்டி குத்துலாம் விழுந்துக்கிறாங்க. கும்பலில் சேர்ந்து கட்டி குத்துலாம் பண்ணிக்குது. அதெல்லாம் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. கட்டி குத்து பசங்க எல்லாம் கட்டி குத்தான் போயிருக்காங்க எல்லாமே. அதெல்லாம் வேணுன்னே பண்ண இது தான். ஆம்புலன்ஸ் வந்து சும்மா வந்துங்கிறது ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய நியூஸில் சொல்லியிருந்தாங்க, பார்த்தோம். ஆமாம், நம்பர் பிளேட்டே இல்லாமல் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நிறைய. ஓகே, ஸோ உங்களோட ஆதரவு வந்து யாருக்கு இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து அரசாங்கம் சரி கிடையாது, அவங்க வந்து ஒழுங்காக இது பண்ணாதனால தான் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்றாங்க. சில பேர் விஜய்க்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா பேரை காப்பாற்றிக்கிறதுனா தயவு செய்து பதவி விலகிடுங்க, கவர்னர்களை ஒப்படைச்சிருங்க. என்னால் நடத்த முடியல, எனக்கு டைம் சரியில்லை சொல்லு. என்ன பயம்? விஜய்க்கு டைம் நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன். 2 வருஷத்துக்கு மேலே நான் தான் சொன்னேன் அரசியலுக்கு வருவார்னு சொன்னேன். நீங்கள் எல்லோரும் வரமாட்டார். நீங்கள் இப்போ நம்ம சரத்குமார் ஓடி போயிடுவார், கமலஹாசன் ஓடி போயிடுவார், நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரி ஓடி போயிடுவார். நீங்கள் நான் துணிச்சலாக சொல்லி இதே பண்ணி இன்னும் நிற்கிறேன். நான் 10 வருஷமாக யூடியூப் என்றைக்கு வந்ததோ அன்னிலேருந்து நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் விஜயை ஃபோக்கஸ் பண்ணி, அஜித்தை ஃபோக்கஸ் பண்ணி நான் தான் கொடுக்குறேன். 2வது நீங்கள் தவேக உறுப்பினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிக யூடியூப்பில் பேசுகிறது என் தலைவனை நான் தான். ஏன்னா அந்த உரிமை எனக்கு உண்டு, போடா வாடான்னு சொல்கிற உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் தான் அவனுக்கு ஜாதகம் பார்த்து அவன் என் பையன் நான் வளர்க்குறேன். அவனுக்கு ஒன்றுன்னா அவனுக்கு என்ன ஆகும் ஏதாகும் தெரியும். அவன்லாம் வந்து மயில் கல்லில் தப்பிச்சிருவான். அவனை நீங்கள் எங்கே வேறு எந்த வழியில் போ. சரி, இப்போ சுற்றுப்பயணம் வந்து இது இவ்வளோ போய் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த கூட்டத்துக்கே உங்களால் பாதுகாக்க முடியலையே. இப்போ என் தலைவர் ஆஸ்பத்திரிக்கு வரான். ஆஸ்பத்திரி சின்னது, பேஷண்ட்டோ ஜாஸ்தி இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்களோ ஜாஸ்தி இருக்காங்க, ரசிகர் வருவான், மக்கள் வருவான். ஓகே, மக்கள் வருவான்ல, யார் பாதுகாக்கிறது? இதுமாதிரி கோட்டை விட்டு திருப்பி இன்னும் நான் 100 பேர் சாவான், உடனே 10 லட்சம் கொடுப்பேங்கீங்களா? இல்லை இதை நீங்கள் செஞ்சுட்டு நாங்கள் வந்து 20 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நாங்கள் போண்டி ஆகணுமா? நான் அவ்வளோ கேள போயிடலாம். நாங்கள் இந்த விளையாட்டு உங்கள் ஆட்டத்தில் நிப்பாட்டிடுங்க. இப்போ மக்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் ஃபுல்லும் சப்போர்ட். மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் குட்டு வெளியே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் செந்தில் பாலாஜி ஓட்டு கேட்டு கரூருக்கு போக முடியாது. காரி துப்புவாங்க. ஏற்கனவே உங்கள் ஆட்சி நடந்திருக்கும், நீங்கள் போகும்போது உங்களெல்லாம் துரத்தி விட்டுருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். இப்போ மக்களுக்கு அல்வா கிண்டி கொடுத்த மாதிரி எப்படா சான்ஸு தேர்தலுக்கு வந்தால் எப்படா துரத்தலான்னு. செந்தில் பாலாஜி அவர்களே, நீங்கள் கரூரில் நிற்காங்க, நின்னா படுதோல்வி, அது மறக்கவே முடியாது. 42 உயிருக்கு என்ன விலமா? ஆமாம், அது ஆர்டர் போட்டது என்ன அனுமதி கொடுத்து உயர்ந்த ஏற்கனவே போன தடவை நீதிமன்றமாக அனுமதி கொடுத்துருக்கு. குழந்தைகள் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை மீறி வந்திருக்காங்க. அது மீறி யாருனால தப்பு? பொதுமக்கள் மேலே தப்பு. இன்னொன்று விஜய் மேலே தப்பு. ஏற்கனவே அவர் போடுற கூட்டத்திலாம் நான் வந்து ஏற்கனவே மாநாடு போட்டார், சேரனா உடச்சாங்க, எல்லாம் பொறுக்கிப்பாங்க. அவங்க விஜயில் இருக்கிற மக்களை வந்து விஜய் வந்து
அது ஒரு தலைவர் வந்து கட்டுக்கோப்பாக வைக்கணும். அது தொண்டர்கள் பண்ணாங்கன்னா விஜய் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டாலின் தொண்டர், எடப்பாடி தொண்டர் அப்படின்னா அவங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நிற்கிறோம். வாரம் அப்படின்னா கட்டுப்பட்டு நிற்கிறோம். பொது சொத்து எதுவும் பண்ணக்கூடாதுங்கண்ணா. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனதுக்குள்ளே இங்கே சமயத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கே ஏகப்பட்ட பொதுமக்கள் பொது சொத்து நிறையா சேதமாச்சு. அந்த மாதிரி இருக்க முடியும். அப்போ அவரே சிந்திச்சுட்டுக்கணும். அவர் இப்படி வராங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. மெயின் காரணம்னா விஜய் இல்லையா வந்த காரணம், லேட்டாக வந்தது காரணம். 7 மணி நேரம் மக்களை காப்பாற்ற 2:30 மணி டைம் கொடுத்துருக்காரு. 2:45 டைம் கொடுத்துருக்காரு கரூரில். அவர் வந்த 7 மணிக்கு வந்தார். அது 2:30 வந்து இப்போ காலைல 11 எல்லாமே 11 மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் காசு இருக்கும், காசு இருக்காது, சாப்பிடாம எவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாமே யோசிக்கணும்ல. கையில் காசு இருக்கா, சும்மா பார்க்க வரோம், பார்த்துட்டு போயிடும், 2 நாள் பார்த்துட்டு வீட்டில் சாப்பிட்ருவோம், நிறைய மக்கள் வருவாங்க. கையில் காசு எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சென்னையில் மக்கள் மாதிரி ஒரு எங்கள் புரோகிராம் போகிறாங்க இல்லை. ஒரு தேட்டருக்கு போனால் ஒரு 500 1000 பணம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சும்மா பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்திருப்பாங்க. வந்திருப்பேன் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில் பண்ணது விஜய் மேலே. முக்கியமான காரணம் விஜய் மேலே தான். இல்லையா எதுக்கு லேட்டாக வந்தாலும் முக்கியமான காரணம் அவர் தான். இன்னும் அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்காது. ஸோ இவங்களோட அந்த கூட்டங்கள் வந்து அதிகமாக ஏற இவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ப்ளஸ் ஆகுமே தவிர மைனஸ் ஆக சான்சஸ் இல்லை. ஆனால் இதையே வந்து ரொம்ப பெருசு பண்ணக்கூடாது. ஸோ இது முழுக்க இவங்களோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு இது பண்ணியிருக்கணும். அதாவது போலீஸ் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்க்கணும். ஸோ மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ ஆஸ்யூஷுவல் அது அவங்க ஓட்டு போட தான் செய்வாங்க அவங்க. ஸோ இவங்கள வந்து டாமினேட் பண்ணுறதோ இல்லை அந்த கட்சி அவங்கள டாமினேட் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அவங்க என்ன நல்லது செய்ய போகிறாங்கன்றதை அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னாங்கன்னா ஸோ அதில் அவங்களுக்கு ப்ளஸ் இருக்கும். அதோட ஒரு யாருமே வந்து ஒரு கட்சியை வந்து குறை சொல்லாமல் ஸோ அவங்களோட நல்லதை மட்டும் அவங்க வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய ஒப்பீனியன். அதனால் இது வந்து முழுக்க இது வந்து அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இதுக்கு கொஞ்சம் பொட்டென்ஷியல் நிறையா கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு நிறையா கொடுத்துருப்போம். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். உள்ளே இறக்கிட்டு நீங்கள் லைட் கட் பண்ணுங்கள், அந்த நேரத்தில் விஜயை போட்டுடலாம்னு ஐடியா போட்டாங்க. பாதுகாவல் இருக்காங்க போட முடியல, செருப்பை தான் போட்டாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற நம்ம தொண்டர்களை வந்து கத்தியால் குத்துறதும், முதுகில் கிழிக்கிறதும், மூஞ்சியில் குத்துறதும், கர்ப்பிணி பண்ண மாதிரி இருக்கிற பொண்ணை குழந்தை வச்சுருக்கிற வயிற்றில் மிதிக்கிறதும், இதெல்லாம் நம்ம கட்சி தொண்டன் பண்ணுவானா? டிவி கட்சி பண்ண மாட்டான். இது தேவையும் இல்லை. 2வது, யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது எனக்கு தெரியல. இல்லை யார் கையில் இருக்குது? சபரீசன் கையில் இருக்கா, இல்லை உதயநிதி கையில் இருக்கா, இல்லை முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை காவல்துறையை நான் குறை சொல்ல மாட்டேன். காவல்துறை நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை மாதிரி இல்லை, இந்தியாவில் உள்ள காவல்துறை மாதிரி எதுவுமே கிடையாது. திறமையானவங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம், இல்லை நிறைய இடத்துல அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அவங்கள செயல்படுத்துறது யார்? இப்போ 3 பேர் தான் எனக்கு பாயிண்ட். முதலமைச்சரா, சபரீஷனா, உதயநிதியா? இப்போ ஒரு மாநாடு நடக்குது. உங்கள் மாநாடு 50 ஏக்கரில் போட்டிங்க. இது உங்கள் மாநாடு 50 ஏக்கரில் நடக்குது. எங்கள் மாநாடு 500 10,000 சொல்லி 700 போட்டோம். புரிஞ்சுட்டிங்களா? அங்கே சம்பாதிக்க முடியும், உங்களால் சம்பவம் பண்ண முடியல. அதுவும் சம்பவம் பண்ண பார்த்தீங்க மதுரையில். நான் மதுரை போயிருந்தேன். விஜயோட ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கரூர் மாத்திரம் எனக்கு போக தடுத்தது. டிக்கெட் போடும்போது எனக்கு எப்போவுமே கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த ட்ரிப்பு வெயிட்டிங் லிஸ்ட்னு வந்தது. என்னடா 20 நாளைக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட் வருது. அப்போ ஆண்டவன் நம்மளை ஏதோ தடுக்கிறான்னு நினச்சேன். செல்லவில்லை. இந்த வயசில் நாங்கள் போகாமல் இருந்து எனக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. பட் ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களே வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் தப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் நான் ஒன்று சொல்கிறேன், ஆனது ஆயிடுச்சு. இப்போது சிஎம் சாரையும் சொல்ல முடியாது, விஜயையும் சொல்ல முடியாது. 2 பேருமே ஈக்குவல், 2 சைடுமே இருக்குது. சிஎம் சார் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், என்னோட மக்கள் எனக்கு தேவை, ஸோ அவங்களோட பாதுகாப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ அப்படின்னு அவர் மீடியாவில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா, இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணால் மக்கள் வந்து அவரை தப்பாக நினைப்பாங்கன்ட்டு அவர் விட்டுட்டார். ஏன்னா ஹீ இஸ் அ பப்ளிக் ஃபிகர். அதனால் விஜய் சார் கூட அவர் இப்படி ஆகும்னு நினைக்கல. அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். க்ரௌட் இருக்குதுன்னு நினச்சாரே தவிர அப்படி நினைக்கல. விஜய் சார் வந்து சொல்லியிருக்கலாம், ஒரு மிஸ்டேக் பண்ணது எங்கன்னா, என்னை பார்த்துட்டிங்களே மக்களே, என்னை பார்த்துட்டிங்களே, பார்த்தவங்க தயவுசெய்து மூவ் பண்ணுங்கள், நான் மற்றது லைவில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது அவர் சொல்லலை. அவருக்கு தோணிருக்கலவோ என்னமோ தெரியல. வேணுன்ட்டே யாரை செய்வாங்களா? விஜய் சார் வந்து தான் மக்கள் வந்து ஏதாவது ஆயினும், தான் ஃபேன்ஸ் ஏதாவது ஆயினும்னு நினைப்பாரா? நினச்சிருக்க மாட்டார். சிஎம் சார் வந்து தன்னை நம்பி ஸ்டேட் இருக்குது, இந்த மாதிரி செய்யணும்னு நினைப்பாங்களா? அவங்க 2 பேரும் தூங்குறாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும்? அவங்க வீட்டில் கேட்டால் தான் தெரியும். 2 பேருக்குமே மனசாட்சி இருக்குது. ஸோ மக்கள் நம்ம வந்து பப்ளிக் ஹேஸ் டு சேஞ்ச்.
நம்ம யார் மேலேயும் டிபெண்ட் ஆகக்கூடாது. பப்ளிக் ஹேஸ் டு சேஞ்ச். அந்த மாதிரி பார்க்கலன்னா என்ன, விஜய் சார் பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. இப்போ எனக்கு கூட ரஜினி ஃபேனுங்க. ரஜினி சார் வந்தார்னா இந்த பாண்டி பஜாரே குதிப்பேன். பட் தெர் இஸ் எ லிமிட் இல்லைங்களா? அந்த மாதிரி மரத்து மேலே ஏறுறது அந்த மாதிரி பண்ணுறது எதுக்காக? பேரண்ட்ஸ் எதுக்காக சின்ன பசங்களை அப்படி அனுப்புகிறாங்க? ஏன் அவங்களது தான் தப்பு. பாதுகாப்பே கிடையாதாங்க, போலீஸ் பாதுகாப்பு. அவ்வளோ கூத்தாவதுன்னு தெரிஞ்சும் அவங்க பாதுகாப்பு கொடுக்காம இருந்துறாங்கன்னா அதை ஒன்றே பண்ண முடியாது. அது இடமும் ரொம்ப சின்னது, அவ்வளோ மக்கள் வராங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இடம் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துக்கலாம். விஜய் சார் வந்து கேட்குற இடத்தையும் கொடுக்க மாட்றாங்க. தனியாக அங்கே ரொம்ப இடுக்கட்டமாக இருக்கிற பிளேஸாக பார்த்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் நாளாக ஃப்ரீயாக அந்த பெரிய கிரவுண்டு மாதிரி இடமா பிளேஸாக பார்த்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆபத்துலாம் நடக்காது எதுவும். ஒரு குழந்தைய வளர்த்து பெரிய ஆள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டம், இன்றைக்கி ஒன்றுக்கும் கஷ்டம். இதுலேயும் மீறி அவர் மன உளைச்சல். இப்போ மீட்டிங்கே இது சுற்றுப்பயணத்தை தள்ளி வச்சுருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் 6ஆம் தேதி போட்ட மாதிரி போட்டுடலாம். தலைவர் வந்து ஒரு கருமாதி முடிகிறதுக்குள்ளே அந்த ஃபேமிலி கருமாதி முடிக்குள்ளே மீட்டிங் போட்டாருமா, ஒரு வதந்தியை கிளப்பி விடுவான். அந்த குடும்பத்தை உசுப்பி விடுவான். இன்னும் எவ்வளோ வாங்குறது அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் தலைவர் இடம் கொடுக்க மாட்டான். இன்றைக்கி காலையில் கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி நேற்று ஒரு நாள் ரொம்ப முடியாமல் இருந்தார். இன்றைக்கி காலையில் எப்போ போல் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டார். இல்லை அவருடைய தகவல் ஃபுல்லும் எனக்கு வர்றதுனால நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு மனுஷனை நீங்கள் இன்னும் பண்ண இன்னும் செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆள் யார் வருவான்னு தெரியும். வரட்டும், பார்க்க தானே வந்திருக்கோம். பயந்து ஓட வரல. அவரை நாங்கள் விட மாட்டோம்னா அவர் எங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. என்னை ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு இருக்காரு. நாங்கள் இன்றைக்கி டிவியில் இருக்கேன். பதவி தேடி வந்தால் பதவி வேணான்ட்டேன். என் தலைவன் ஜெயிக்கட்டும். என் தலைவன் கூப்பிடுவான். அதிக சேனல் நான் பேசியிருக்கேன்னு தெரியும்ல. கண்டிப்பாக நியூஸ் போகல. உங்களை யூடியூப்காரங்க போய் சொல்லுவீங்கல்ல, ஒரு பெரிய பாண்டி பஜாரில் உங்களை பற்றி தாங்க பேசினாருன்னு. அந்த நேரத்தில் அவரை என்னை கூப்பிட்டு நாங்கள் போகிறேன். ஐந்தனையும் நான் அவரை பார்க்கவோ பேசவோ இல்லை. தகவல் மாத்திரம் எனக்கு வரும். விஜய் சார் தெரிஞ்சு செய்யலை. அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தான் மீட்டிங்க்கு வந்து இப்படி ஆகுதுன்றதை ரொம்ப வேதனைப்படுறாரு தெரியுது. பட் அவரோட மக்களுக்கு அவர் கண்டிப்பாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. இனிமேல் எங்கே மீட்டிங்காக இருந்தாலும் விஜய் சார் நான் ஸ்பெஷலாக உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இவரே பப்ளிக் ஃபிகர். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உடனே போயிட்டு உடனே வர முடியாது. 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்து ஹாஃப் பேட்சாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பாதி மக்களாக முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மக்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ப்ளீஸ் மீட்டிங் இருக்கிறப்போ வாட்டர் சப்ளை பண்ணுறது இட்ஸ் வெரி குட். அதுதான் ஸ்பெஷலாக நான் விஜய் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சிஎம் சார்கிட்டையும் நான் அதான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு மீடியாவில் சொல்லிவிடுங்க. தப்பாக நினச்சிக்க வேண்டாம். மக்கள் என்னோட மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறேன்னு அவரும் சொல்லணும். 2 பேருமே தெரிஞ்சு தப்பு பண்ணலை, தெரியாத நடந்த இன்சிடெண்ட்டு. இனிமேல் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நம்ம வி ஹாவ் டு ப்ரே, வி ஷுட் ப்ரே. அவ்வளோதான். கேட்ட இடத்த கம்மி, அவங்க கேட்ட இடத்த உழவு சந்தையில் கேட்டிருக்காங்க. உழவு சந்தை 1 ரோடு கிட்டத்தட்ட 50 அடி ரோடு, அவங்க கொடுத்த 100 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. நான் அவங்க கேட்ட இடத்த கொடுக்குறாங்க. அந்த கேட்ட இடத்துல இப்போ யோசிக்க முடியும். அவங்க கேட்ட எங்கே உழவு சந்தையை கேட்டிருக்காங்க. உழவு சந்தை கேட்டது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 50 அடி ரோடு கேட்டிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் மெயினான இடம் பஜாரான இடம். உழவு சந்தை பஜாரில் கேட்டிருக்காங்க. பஜாரில் கொடுக்கலாம், கொஞ்சம் வழியில் கொடுத்துருக்காங்க. வழியெலாம் 100 அடி ரோடு. அது டூ வே அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகுது. நான் பிரிட்ஜிலே மக்கள் பார்க்கலாம். அப்படி அதை நினச்சா கொடுத்துருக்காங்க அவங்க. என்னோட எப்போயுமே மேடம் நான் முன்னாடி அம்மையாருக்கு இருந்தேன் மேடம். இப்போ நான் அடுத்து ஸ்டாலின் வந்துட்டேன் மேடம். சிஎம் சார்கிட்ட நான் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கே மீட்டிங் இருந்தாலும் அது இட் டேக்ஸ் டைம் டு டூ தட் ஒன். பட் ஸ்பெஷலி ஐம் ரிக்வெஸ்டிங் ஹிம் என்னென்னா, ஆதார் கார்டு இருக்கிறவங்கள உள்ள, அதாவது ஒரு கிரவுண்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நாட் போட்டு ஆதார் கார்டு இருக்கிறவங்க மட்டும் உள்ளே அமிச்சா பப்ளிக்கை ஐ கேன் கண்ட்ரோல். அது டிஎம்கே மீட்டிங்காக இருந்தாலும் சரி, டிவிகே மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஆஃபாக அனுப்பலாம். விஜய் வந்து ஒரு நாளில் போயிட்டு வர்றதுன்றது கிடையாது. 2 பேட்ச் வைக்கலாம். அவர் ஹேஸ் டு ஸ்டே தேர், வேர் எவர் ஹீ இஸ் கோயிங் ஹேஸ் டு ஸ்டே தேர். மக்களுக்கு முன்னாடியே சொல்லிடணும், நான் கவலைப்படாதீங்க, நான் எங்கேயும் போல் இங்கே தான் 2 நாள் இருப்பேன், உங்களை எல்லாரையும் பார்க்க வருவேன் நான் அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காது. சிஎம் சார் கூட தயவு சேர்ந்து உங்கள் மக்கள் உங்கள் கையில் இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா நீங்கள் மீடியாவில் முன்னாடியே சொல்லிவிடுங்க, எனக்கு எந்த பொறாமையும் இல்லை, என்னோடய மக்கள் எனக்கு இருக்காங்க, உங்கள் பாதுகாப்புக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மீடியாவில் என்ன சொல்லணுமோ சொல்லிவிடுங்க. ஸோ 2 பேருக்குமே பிரச்சனை இருக்காது. தீர்ப்புன்றது ஆண்டவன் கையில் இருக்குது. 2026 உங்கள் ஆதரவு யார்? விஜய்க்கு தான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தார், இப்போ மட்டும் விஜய்க்கு. நல்ல கட்சி ஒன்று வரட்டும். விஜய் வந்தால் நல்லது தான். புதுசாக ஒரு மாற்றம் தான் நல்லது தான்.
என்னோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக புது கட்சிக்கு தான் நான் எதிர்பார்ப்பேன் நான். ஏன்னா இப்போது எல்லா கட்சியுமே வந்துட்டு ஒரே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க, மாறி மாறி ஒரே இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக யாராவது வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் மேலும் டெவலப்மெண்ட் இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். விஜயோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். இனிமேல் வந்து பொதுக்கூட்டம் பண்ணுற மாநாடு மாதிரி ஒரு மாநாடு நீங்கள் போகிறீங்களா போங்க, ஒரு காலையில் இடத்த செலக்ட் பண்ணுங்கள், ஒரு பொதுக்கூட்டத்தை போடுங்க. ஏன் நடு ரோட்டில் நீங்கள் பண்ணுறீங்க? நடு ரோட்டில் நீங்கள் போகிறனால எவ்வளோ பாதிப்பு வரும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ வியாபாரியை பாதிப்பாருங்க தெரியுமா? நடு ரோட்டில் நீங்கள் போடுறீங்க, எவ்வளோ வியாபாரியை பாதிப்பாங்க. அந்த ஏரியாவில் வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள், எல்லா கடையும் பொதுமக்கள், அந்த டிராஃபிக்கு அது எங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஏன் ஆம்புலன்ஸ் போக வேண்டிய இடத்துல போக தான் செய்யும். ஏன் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, போகும்போது அந்த மாவட்டத்தில் போங்க, ஒரு 10 ஏக்கர் இடம் இருங்க, ஒரு இது பண்ணுங்கள், ஒரு இடத்த செலக்ட் பண்ண காலையில் இடத்த செலக்ட் பண்ண அங்கே போய் வச்சுக்கோங்க.